உலக தமிழர்களுக்கு தமிழே குரல் வலையொலியின் வணக்கங்கள். இன்று நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகளை திராவிட அல்லக்கைகள் அல்லது திராவிட அடிவரடிகள் தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தை மனதில் கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்காக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இதில் இஸ்லாமியர்களுக்கென்றும் கிறிஸ்துவர்களுக்கென்றும் அல்லது இந்து மக்களுக்கென்றும் தனித்தனியே அவர்கள் பேசவில்லை. மாறாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அரசியலை அவர்கள் மேடைதோறும் முழங்கி வருகின்றார்கள். மேலும் இதில் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த நாட்களில் ஈவேரா அவர்களை மிக அதிகமாக விமர்சனம் செய்து மேடை பேச்சுகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்து வருகின்றது. இதில் பங்கு பெற்ற இஸ்லாமியர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக ஈவேரா அவர்களை விமர்சித்து வந்தார்கள். இதன் காரணமாகவே இந்த அடிப்படையிலேயே இஸ்லாமியர்களை, அதாவது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழ் உறவுகளை தொடர்ச்சியாக திராவிட அல்லக்கைகள் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றார்கள். மேலும் இதன் காரணமாக இவர்கள் மீது ஒரு மதச்சாயம் பூசப்படுகின்றது. மேலும் இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்து கொண்டு இந்துத்துவவாதிகளாக செயல்படுகின்றார்கள் என்ற பிற்போக்குத்தனமான வாதங்கள் திராவிடர்களுக்கிடையே ஏற்பட்டு இருக்கின்றது. மேலும் அதை பரப்பியும் வருகின்றார்கள். உண்மையை சொல்லப்போனால் இவர்களை போன்று தமிழர்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நாம் தமிழர் கட்சியில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள், மேலும் கிறிஸ்துவர்கள் என்று பயணிப்பதே கிடையாது. மாறாக அவர்கள் ஒவ்வொருவரும் சீமானின் தம்பிகள், தங்கைகள் என்றும் பிரபாகரன் அவர்களை தலைமைத்துவமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாகவும் தான் பயணிக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் ஒட்டுமொத்த அரசியலும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 2026 தேர்தலை முன்னோக்கியும் இது சென்று கொண்டிருக்கின்றது என்று கூட கூறலாம். மேலும் இவர்கள் இன்னமும் தொடர்ச்சியாக இதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் கதறுவது சரியான ஒன்றுதான். மேலும் இது 2026 தேர்தலுக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும் என்பதுதான் இதனுடைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுக்குழுவில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் தலைமைகள் மிக அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை சேருங்கள் என்றும், ஒவ்வொரு பூத்துகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்று அவர்கள் அதாவது மக்களுக்கான வாக்குகளை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்ற நோக்கில் ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் தங்களுடைய பேச்சை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது. மேலும் பல்வேறு தீர்மானங்கள் இதில் கூறப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை குறித்தான தீர்மானங்கள் படிக்கப்பட்டன, கூறப்பட்டன. இது மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களிடையே பேசப்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு நடக்கின்றது. இதுவே மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஊக்கம் நிறைந்த பொதுக்குழுவாக இந்த முறை அமையும் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சியில் 2026 தேர்தலுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் முடுக்கிவிட்டு இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வேகம், அதாவது நாம் தமிழர் கட்சியினர் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய வேகம் இதுவரை தமிழ் மண்ணில் பிற கட்சிகள் எடுத்திராத வேகமாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியை பார்த்தாலே தேர்தல் வந்துவிட்டதோ என்று தோன்றும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அலையை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்றது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்று பல இளம் தலைமுறையினர் சட்டசபை சென்று சேருவார்கள். மேலும் அங்கே சென்று தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவார்கள் என்ற சீரிய சிந்தனையோடு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.